ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, திஸ் இஸ் ப்ரீ சாய்ராஜ் vlog. நம்ம vlog புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி நெத்திலி ஃபிஷ்ஷும் அப்புறம் இன்னொரு ஃபிஷ்ஷும் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்புறம் ப்ரிப்ரேஷன் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம நெத்திலி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அதோட தலையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் உள்ள மாதிரி கல்லை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைஃபை வச்சு தான் எல்லாமே பண்ணேன். ஸோ இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையும் என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்பு வைக்க தனியாக பிரிச்சுக்கிட்டேன். குழம்புக்குன்னு எடுத்து வச்சதில் வந்து உப்பு கொஞ்சமும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நல்லா சேர்கிற மாதிரி மீனை ஃபுல்லாக பரட்டி விடணும். அதை பரட்டி ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள்கிட்ட எவ்வளோ மீன் இருக்கோ அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. நான் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், அப்புறம் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். இதில் வந்து சோம்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் வந்து மிளகு கொஞ்சம். மிளகு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூடுதலாக சேர்த்துக்குங்க. நான் ஏன் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக சேர்த்துருக்கேன்னா என் பையன் சாப்பிடணும். ஸோ அந்த காரணத்தினால நான் எல்லா குவான்டிட்டியும் கம்மியாக சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை வந்து நீங்கள் மீனில் பரட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே மீனில் வந்து இந்த ஊறுனுச்சுன்னா நம்ம வறுவல் பண்ணும்போது வறுவல் வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே மீனில் நல்லாவே ஸ்டோர் ஆகிருக்கும். அது நல்லா மீன் வந்து அந்த மசாலாவெல்லாம் ஒரு நல்லா உறிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்களோ அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு vlogல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.